ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மாதிரி ஒன்று பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ இப்போது சாட்டர்டே மார்னிங் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு 12 to 15 பேர்ஸ் நம்ம வந்து இது பண்ணுறோம், அனாலிசிஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து 8 பேர்ஸ் வந்து நல்லா இது கொடுத்துருந்துச்சு. நம்ம லெவல்ஸில் நல்லா ரியாக்ஷன் கொடுத்து டார்கெட்ஸ் அச்சீவ் ஆகிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது அச்சீவ் ஆச்சோ அது பார்க்காம எது வந்து நம்ம அனாலிசிஸில் ராங்காக போச்சோ அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிடிசி எடுத்துக்கலாம். பிடிசி தான் நல்லா சொதப்பி விட்டுருக்கு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நேற்று என்னென்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்க்கணும். ஸோ நேற்று வந்து ஓப்பனிங் வந்து கரெக்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ ப்ரீமியமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். நேற்று வந்து ஒரு இண்டிசஸ் கேண்டில்ன்றதை நம்ம இது பண்ணல, ஐடென்டிஃபை பண்ணல. அதுவும் நம்ம ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் நம்ம இது பண்ணும்போதும் அனாலிசிஸ் பண்ணும்போதும் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிடணும். ஸோ அது நல்ல கான்ஃபிடன்ஸ் ஆனது நம்ம வந்து இங்கே ஒரு நெகட்டிவ் ட்ரேட் எடுத்தது. இருந்தாலும் நான் வந்து மார்க் பண்ண லெவல்ஸ் பாருங்கள், எங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே இருக்குது? ஸோ நேற்று வந்து இந்த 2 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு லெவல்ஸ், கீழே ஒரு லெவல்ஸ். கீழே வந்து ஒரு ஐஆரில் எடுத்துகிட்டு ஹையர் ரைஸ் மேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அங்கே ஒரு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ 6:30 ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அந்த க்ளோஸ் வந்து 5 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டாக கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன லெவல்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துருப்பீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ட்ரேட் எடுக்கணும்னா நமக்கு ஹையராக கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும். 6:30 to 7:30. ஸோ இந்த இடத்துல நான் விட்டு வச்சுட்டு க்ளோஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜோன்ஸ் பாருங்கள். 6:30 லெவல்ஸில் இந்த கேண்டில் எந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுருக்கு? 6:30 to 7:30 கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுருக்கு. மார்க் பண்ண ஜோன்ஸ் வந்து அந்த ரிஜெக்ஷன் 5 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டாக சேஞ்சஸ் இருக்குன்ட்டு இந்த லெவல்ஸ் 7 o'clock ட்ரிகராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் இல்லை இங்கே 5 மினிட்ஸில். ஸோ இங்கே வீக் வச்சுருக்கு. அந்த வீக்கு மேலே இந்த ஜோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் வைக்கவே முடியல. ஸோ மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜோன்ஸ் இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய இது கேண்டிலும் அக்ரெசிவ் க்ளோஸ் வைக்கல. மோஸ்ட்லி இந்த வீக் இருக்குங்களா, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் நம்ம புல்லிஷ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது வைக்காமல் அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் இல்லை, வீக்ஸ் வச்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கேன். இங்கே வீக்கு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல்லாக மனிப்புலேஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு பிரேக் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே டவுன் சைடும் பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லாவே கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரேட் எடுக்க மாதிரி இருந்திருந்தால் ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருந்ததுனால அங்கேருந்து செல்லிங் பார்த்துட்டு டே லோஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து நம்ம அனாலிசிஸ் கொஞ்சம் ராங்காக தான் போயிருக்கு. ஓகே பாருங்கள். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பேசுகிறேன். இப்போ எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் இன்னும் 2 days இருக்குது வீக் க்ளோஸ் ஆகுது பிடிசியில். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸாக நான் மார்க் பண்ணுறது வந்து ஸோ ஒரு சைடு இது ஆகிட்டுருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. ஸோ லிக்விடிட்டி வந்து இந்த சைடில் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு வீக்லியில், அதுக்கப்புறம் இது க்ளோஸ் வச்சு இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு மேலே ட்ராவல் பண்ண முடியல. அது ஒரு ரிஜெக்ஷனாக போய்ட்டு. ஸோ வந்து திருப்பி இதுக்கு கீழே வந்தால் மட்டும் நம்ம பை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வேறு என்ன லெவல்ஸ் இருக்குது? இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, வீக்லி எஃப்இஜி இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி இதில் 50% தான் அதை நான் மார்க் பண்ண ஜோன்ஸ் இருக்குது. 4 hours ட்ராப்பிங் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இப்போதைக்கு சண்டே வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக இதுக்கு மேலே போச்சுன்னா கூட ஒரு ஹை கான்ஃபிடன்ஸாக செல்லிங் தான் பார்க்கணும். நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு சாட்டர்டே சண்டேஸ் லெவல்ஸ் கொடுக்காது, ஹை கான்சன்ட்ரேஷன் போட்டு கீழே தான் ட்ராவல் ஆகும். ஸோ இது செல்லிங் வந்து ஆரம்பம் எப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. மேலே பெரிய விற்க வச்சதுக்கப்புறம் வேணால் செல்லிங் பார்க்கலாம். அதர்வைஸ் இது கீழே வந்தால் மட்டும் ஒரு 4 hours ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையிங் போனால் பெட்டரான மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் தான். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. வீக் எண்டுக்குள்ளே ஆச்சுருவாங்க. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கோல்டுலேயும் நம்ம வந்து புல்லிஷாக இருந்தோம். பட் வந்து இது கொஞ்சம் வந்து பேரிஷ் தான் முடிஞ்சிருக்கு. பட் நம்ம ட்ரேட் எப்படி பிளான் பண்ணிக்கலாம். நான் 1 hour வந்து இது மார்க் பண்ணியிருந்தேன். என்ன வந்து இந்த லோ மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று ட்ரேடும் ஒன்று எடுத்திருந்தேன் பாருங்கள். நேற்று இங்கே வந்து நல்லாவே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு 10:30க்கு. ஸோ நியூயார்க் செக்ஷனில் பார்க்கலாம். நியூயார்க் செக்ஷன் திருப்பி இந்த லோ எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஹையர் சைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு 5 மினிட்ஸில். 10:30 to 11:30 ஒரு ரெட் கேண்டில், 11:30 க்ளோஸ் ஆகிருக்கும். 11:30 to 12:30 ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ 11:30 to 12:30 நம்ம ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது பை எடுக்கிறதுக்கு. திருப்பி நம்ம வந்து அந்த 11:30 to 12:30 இருக்குங்களா, அந்த லெவல்ஸ்க்கு போகும். இங்கே பாருங்கள், 11:30 to 12:30. ஸோ 11:30 to 12:30னா 12:30 இங்கே இந்த டைமுக்கு வருது. ஒரு வெர்டிக்கல் லைனாக ட்ரா பண்ணுறேன். 12:30 12:30 டைம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து
கோல்டில் பை சிக்னல்ன்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1 ஹவர் நான் லிக்விட்டி மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் டேட் பண்ணிடுறேன். இது டேட் பண்ணிட்டு ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ விசிபிளாக தெரியல ஹைஸ் அண்ட் லோஸ் ஜென்ரலாக மார்க் பண்ணிவிட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு இல்லைங்களா, இங்கே நல்லா ரிஜெக்ஷன். ஸோ இங்கேருந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1:2 டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இவ்வளோ தூரம் வேணால் இதில் ஓப்பனிங் ப்ரைஸ் ரியாக்ஷன் கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கல, அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே எடுக்கிறீங்க ஓகேங்களா, 1:2 வருதான். ஸோ இந்த லோஸ் நம்ம வந்து இதை வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். சாரி, ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இந்த ஸ்விங் இருக்குங்களா, இப்போ வந்து ஐசிடியில் வந்து ஸ்விங் பாயிண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த இது ஒரு டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் 1:2.5 வருது, நல்லா ஜோன்ஸ் தான். ஸோ பெரிய டார்கெட்டுங்கிறது வந்து நம்ம வந்து ட்ரையல் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணிப்போம், இன்னொரு பொசிஷன் என்ட்ரி கிட்ட வச்சுருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே கேப்சர் ஆகிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து அது வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய ஹையர் ரைஸ் பண்ணாத போதே நம்ம வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கலாம், இது ஒரு ப்ராப்பரான இது இல்லைன்ட்டு, பிரேக் ஆகலைன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 1:2 கொடுத்துச்சு, பட் இங்கே வந்து 5 மினிட்ஸ் க்ளோஸ் வைக்கல. திருப்பி இங்கே வந்து டவுன் சைட் பிரேக் ஆச்சு, இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சு. அந்த ஸ்விங் பிரேக் ஆக திருப்பி ஹை ரைஸ் மேக் பண்ணணும். ஹை ரைஸ் மேக் பண்ணாமல் இந்த ஸ்ட்ரக்சர் திருப்பி உடச்சிடும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உடையும் போது திருப்பி இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு செல் என்ட்ரிக்காக எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை கன்ஃபர்ஸ் பாருங்கள், எங்கே எவ்வளோ வாட்டி ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இல்லை நம்ம பயாஸ் வந்து பையில் இருக்கோம், ரிஜெக்ஷன் எடுக்க மாட்டோம்னா திருப்பி வெயிட் பண்ணலாம். திருப்பி இங்கே பைக்காக வெயிட் பண்ணுறோம், திருப்பியும் பை கொடுத்துருக்காரு, திருப்பியும் ரிஜெக்ஷன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நியூயார்க் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே ரிஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை ரிஜெக்ஷன் பிளாக்ல மேலே ரிஜெக்ஷன் பிளாக் மோஸ்ட்லி எடுக்காதீங்க. மோஸ்ட்லி அது மேக்ஸிமம் எடுக்குமா தெரியல. மோஸ்ட்லி இந்த ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணிட்டு கூட அந்த ஜோன் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே வந்துருக்குன்னா நல்லா பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டு இந்த ஆர்டர் பிளாக் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபீஜில் டேக் ஆகிட்டு தான் சப்ளை இருக்குது, நல்லா செல் கொடுத்துருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி பார்க்கலாம். டாலர் பார்க்கலாம். டாலர் நம்ம என்ன மார்க் பண்ணிடணும், டாலர் வந்து இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணிடணும் ஆர்டர் பிளாக் மாதிரி. ஸோ கரெக்டாக இங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹை ரைஸ் மேக் பண்ணிச்சு, நல்லா அதுவும் நியூயார்க் செஷனில் நல்ல ஒரு அக்ரெசிவாக மூவ் கொடுத்துச்சு. யூரோவில் செல்லிங் பார்த்துருந்தோம், எங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே செல்லிங் பார்த்துருந்தோம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஏர்லி பையர்ஸ் இருப்பாங்க சீக்கிரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் லிக்விட்டி எடுக்கவே இல்லை, நான் மார்க் பண்ணி லிக்விட்டி. ஸோ எடுக்காமலே மேலே ட்ராவல் ஆகிடுச்சு. ட்ராவல் ஆனால் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷனு, அங்கேருந்து ஒரு செல்லிங்கு, திருப்பி இங்கே லிக்விட்டி எடுத்து இங்கேருந்து பையிங். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண வச்சு செல் ஆகிருக்கு, பையும் ஆகிருக்கு. அதில் வச்சு பை பார்த்துருக்கோமான்னு தெரியல, பட் செல்லிங் வந்து கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். மார்க் பண்ண வச்சு வந்து ஜிபிபி பாருங்கள், ஜிபிபி நான் மார்க் பண்ண வச்சு வரல, நல்லா லோவராக வந்துட்டு போகணும்னு நினச்சோம். பட் அனலைஸ் பண்ணும்போது சொல்லிடுவோம் ஜிபி வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது யூரோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி புல்லிஷாகவே க்ளோஸும் வச்சுடுச்சு. ஸோ ஆடு பார்க்கலாம், ஆடு வந்து நம்ம இந்த பிஜி மார்க் பண்ணியிருந்தோம் இந்த ஜோன்ஸு. இங்கேருந்து செல்லிங் வரணும்னு கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ என்ன மிஸ்டேக் நம்ம கோல்டுலையும் பிடிசிலையும் பண்ணோம்னா, டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போது நம்ம வந்து அதை வந்து அந்த ஜோன்ஸில் நம்ம வந்து பிடிசியும் கோல்டும் செல் பண்ணது பை பண்ணது ஒரு ராங்கான டிசிஷனாக இருந்திருக்கும். பட் கோல்டில் ஒரு 1:2.5 கொடுத்துருக்கு, பட் பிடிசியில் நம்மளுக்கு நல்லாவே ரிஜெக்ஷன் கொடுத்து செல் ஹைட்டாக இருக்குது. என்ஜிடி பாருங்கள், என்ஜிடியை சொல்லியிருந்தேன் நேற்று ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நான் ஃப்ரைடே ஓப்பனிங் வந்து இது கடை செல்லிங் பார்க்க சொல்லி. ஸோ நல்லா செல் ஆகிட்டு திருப்பி அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்து தேர்ஸ்டேஸ் ஓப்பனிங் கான்ஃபரன்ஸ் எடுத்து திருப்பி செல்லிங் தான் போயிருக்கு, நல்லா சர்வீஸ். யூரோ ஜேபிவி நம்ம சொன்ன மாதிரி போகல, பிகாஸ் அது ஜேபி பேசி நல்லா சர்வீஸ் நல்லா யூரோ ஜேபிவி ஒரு ஸ்மால் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு, வீக் ஓப்பனிங் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஜிபிபி ஜேபிவி இது வந்து ஃபுல்லாக பையிங் இருந்தாங்க, செல்லிங் இருந்தோம். யூஎஸ்டி ஜேபிஐயில் கரெக்டாக நம்ம 1 ஹவர் லிக்விட்டி இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லிக்விட்டி ஆச்சு இதுவாகிட்டு டேக் ஆகிட்டு நல்லாவே போயிருந்தது. யூஎஸ்ஐயில் நம்ம வந்து செல்லிங்கில் தான் இருந்தோம். ஸோ சொன்னோம் இங்கே வரைக்கும் போயிட்டு செல் ஆக நினச்சோம், பட் அதுக்கு முன்னாடி செல் ஆகிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபேஸில் செல் ஆகிருக்கு. ஸோ இது எந்த ஒரு லெவல்ஸ் இல்லை, மோஸ்ட்லி செஷன் ஹை செல்லோஸ் எடுத்து தான் நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். சரி ஓகே. ஸோ இதனால் நம்மளுக்கு இது அனாலிசிஸ் ராங்காக போச்சு, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஹை கான்ஃபிடன்ஸ் வந்து எடுங்க, கரெக்டாக ஸ்டாக் இது அலைன்மெண்ட் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் கரெக்டாக பாருங்கள். 1 ஹவருக்கு நம்ம 5 மினிட்ஸில் தான் பார்க்கணும், வீக்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரி டைம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா, அதுதான் நான் கண்டிப்பாக பண்ண நினச்சேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் நான் சொல்லிட்டுருக்காங்க பிளைண்டாக பையார் செல் எடுக்கக்கூடாது, பிகாஸ் இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸில் தான் போகிற வீடியோஸ். ஏன்னா வந்து நிஃப்டியில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறது நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன், பட் அது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம இதில் ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அதில் அனலைஸ் பண்ணல. இது சிபிலேருந்து ஏதாச்சும் இது இஷ்யூஸ் வரும்ன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி ஃபோரெக்ஸ் இது பண்ணுறது வந்து நம்ம ஃபோரெக்ஸில் பண்ணுற அனலைஸ் கூட பேஸ் பண்ணி நம்ம
நிஃப்டிலையும் அதிலே பண்ணலாம், பேங்க் நிஃப்டிலையும் பண்ணலாம். ஸோ இது எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துகிட்டு இந்த வீடியோவை நீங்கள் வந்து வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஜோன்ஸ் மார்க் பண்ணுறதும் சரி, அது அனலைசிஸ் டீப்பர் அனலைசிஸ் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு காரணம் எதுவாக இருந்தாலும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மோஸ்ட்லி பாருங்கள், வியூஸ் நிறைய வருது, லைக்ஸ் வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.